வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி காசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ருதி ஃபுட் டெலிவரி விஷயமா பேசிகிட்டு இருக்க மனோஜுக்கும் டக்குன்னு ஒரு ஐடியா வருது. ரோஹிணி, நம்ம பொருளையும் ஆன்லைனில் வாங்குற மாதிரி ஆன்லைன் கம்பெனிஸோட டைப் பண்ணணுங்கிறாரு. அதுவுமே நல்ல ஐடியா தான். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பேசலாம் வான்னு ரோஹிணி எழுந்திருக்க அப்படின்னு மனோஜும் லேப்டாப்பை தூக்கிட்டு பின்னாடியே போறாரு. ஏன் ஸ்ருதி, அப்போ பூ விற்கிற வியாபாரத்தை கூட நீங்கள் சொல்கிற மாதிரி நெட்டில் பண்ண முடியுமான்னு மீனா கேட்குறாங்க. நல்ல ஐடியா மீனா, நீங்கள் ஆன்லைன்லேயே பூவை சேல் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமாம் மீனா, எல்லாரும் ஆன்லைன்னு போகிறாங்க, நாமளும் அந்த லைன்லேயே போகலாங்கிற அருமுத்துவோம். ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க மீனா. அந்த கவலையை விடுங்க மீனா, ஃபர்ஸ்ட் ஒன்று சின்ன ட்ரையல் பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் பேசுகிறேன், இதை செய்யறதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு ஒரு ஆப்பை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முத்து ஆஹான்னு சிரிப்போடு பார்த்துட்டு இருக்காரு. இதில் உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே அப்படின்னு மீனா கேட்க, சிரமம்லாம் ஒன்றும் இல்லை மீனா, உங்களுக்காக நான் இதை பண்ண மாட்டேனா, முதல்ல உங்க பிசினஸ்க்கு ஒரு பேர் வைக்கணுங்கிறாங்க ஸ்ருதி. அதான் ஏற்கனவே இருக்கே, மீனா ஃப்ளவர் மெர்ச்சன்ட் அப்படின்னு முத்து அவசரமா சொல்றாரு. இல்லைங்க, இதுக்கு வேற பேர் வைக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, வேற என்ன பேருன்னு கேட்குறாரு முத்து. எம்எம் ஃப்ளவர்ஸுங்கிறாங்க மீனா. ஸ்ருதி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட, முத்து மீனா ஃப்ளவர்ஸா அப்படின்னு கேட்க, மீனாவும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. நல்லா தான் இருக்கு, நான் ஆப் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், அதில் தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுங்க, அதில் ஆர்டர் வரும்போது நீங்கள் நேரில் போய் டெலிவரி பண்ணலாம், தெரியாத புது கஸ்டமர்ஸ் கூட நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா வீட்டுக்கு வர்றாங்க. செருப்பு கழட்டி விட்டுக்கிட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வர மீனா எழுந்து நிற்கிறாங்க. மீனா ஆன்லைனில் பூ டெலிவரி பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதெல்லாம் கூடவா நெட்டில் வாங்குவாங்க அப்படின்னு ஆச்சரியமா அதிர்ச்சியமாக கேட்குறாங்க விஜயா. ஒய் நாட் ஆண்டி, பூஜைக்கெல்லாம் நிறைய பூ தேவைப்படும், ஃபங்க்ஷன் கிளம்புறப்ப அவசரத்தில் வாங்க மறந்துடுவாங்க, அப்பெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிற ஸ்ருதி. மீனா, உங்களுக்கு நான் ஆப் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மீனா ஆமாம் மீனா, உன் ஃப்ரெண்டுங்களையும் இதில் சேர்த்துக்கலாம், நிறைய இடத்துக்கு நம்ம டெலிவரி பண்ணலாம்ல அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. இருக்கிற வேலையவே இவ ஒழுங்கா செய்யறதில்ல, இதில் இது வேறையா, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு அங்கே பார்வதி அதிகாரம் பண்ணுற மாதிரி இங்கே மீனாவை அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா. மீனா ஒரு சங்கடமான சிரிப்போடு அங்கேருந்து போக, காஃபி ஆர்டர் மட்டும்தான் இந்த வீட்டில் அதிகமாக வருது அப்படின்னு முத்துவும் எரிச்சலோடு அங்கேருந்து போயிடுறாரு. ஸ்ருதியும் போயிடுறாங்க. போயிட்டு இருக்க ஸ்ருதி அப்படின்னு விஜயா கூப்பிட, என்ன ஆண்டின்னு வந்து நிற்கிறாங்க. எதுக்கு உன் வேலையை விட்டுட்டு இதெல்லாம் நீ அவளுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் அதுங்களுக்கு பண்ண தெரியாது, நீ இப்பதான் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்க, உனக்கு பிசினஸ் பத்தி எல்லாம் தெரியும், மீனாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு விஜயா கேட்க, தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயாவுக்கு சப்புன்னு ஆயிடுது. நீ சொன்னா கேட்க மாட்டியே, சரி ரவி உன் கூட வந்து உன்னோட ஹோட்டல்ல வேலை செய்யறேன்னு சொன்னானா இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, அதுக்கு தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையே ஆண்டி, நான் என்ன கிட்னாப் பண்ணிட்டா போக முடியும், அவனுக்கு என்ன தோணுதோ அதை அவன் பண்ணட்டும், நான் ரெஸ்டாரண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிறேங்கிறாங்க ஸ்ருதி. யோசிக்கிற விஜயாவுக்கு சுதா சொன்னது மைண்ட்ல வருது. நாம எது நல்லதுன்னு சொல்றோமோ அதுக்கு எதிராக தான் அவ யோசிப்பா அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வர, ஆமா ஆமா, நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஏறுக்கு மாறாதான் பேசுவா இவ, உனக்கு ஏத்த மாதிரியே பேசி உன்னை எப்படி மடக்கிறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற விஜயா. அதுவும் சரிதாம்மா, உனக்கு திறமை இருக்கு, நீ டப்பிங் எல்லாம் பேசுற, அதுக்கெல்லாம் ரவியவா கூட்டிட்டு போற, நீ தனியா நல்லா தானே பண்ற, அதே மாதிரி ஹோட்டலையும் நல்லா நடத்துவ அப்படின்னு விஜயா ஒத்து பேச, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஸ்ருதி உடனே ஆப்போசிட்டாலாம் பேசல, அது எனக்கே தெரியுமே ஆண்டி அப்படின்னு சொல்ல, ரவி இல்லாம நீ நடத்துறது தாம்மா சரியா இருக்கும், ஏன் ஆம்பளை துணை இல்லாம பொம்பளையால பண்ண முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஸ்ருதி ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வராம போனாலும் நீ அதெல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு விஜயா சொல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆண்டி, அவன் இல்லை நான் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணவா முடியும், நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி விஜயாவுக்கு பதில் சொல்ல,
என்ன இவ ஏதாவது ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா நாம சொன்னதை ஒத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு போறாளே அப்படின்னு குழம்பி போற விஜயா விட்டு கொடுக்காம எது பேசினாலும் இவ திமிராவே பேசுறா. புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு உட்கார்றாங்க. அப்போ ரவி மொபைலை பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. அவரு நேரா ரூம் பக்கமா போக, ஏய் ரவி அப்படின்னு விஜயா கூப்பிட, என்னம்மான்னு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. உட்காருன்னு விஜயா சொல்ல ரவி உட்கார்றாரு. ஸ்ருதி ஹோட்டலுக்கு ஏண்டா வேலைக்கு போக மாட்டேங்கிற, அவ கூட சேர்ந்து பண்ணலாம்ல அப்படின்னு விஜயா கேட்க, ரவிக்கு பயங்கர அலுப்பா இருக்கு. அம்மா எத்தனை தடவை தாம்மா நான் இதை சொல்றது, எனக்கு தனியா சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும். ஸ்ருதி அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி ஆரம்பிச்சிருக்கா, என்னால அதுல எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. பொறுமையா இருக்க சொன்னேன், அவ தான் கேட்கல. மாமியார் தயவுல இருக்க நான் விரும்பலம்மா அப்படின்னு ரவி முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏண்டா நீயும் உங்க அப்பா மாதிரி பொழைக்க தெரியாதவனாவே இருக்க. சுருதி அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவங்க அப்பா சம்பாதிச்சதெல்லாம் அவளுக்கு தானே வரும், அதுல உனக்கும் உரிமை இருக்குடா அப்படின்னு விஜயா சொல்ல, எனக்கு என்னம்மா ரைட்ஸ் இருக்கு, நம்ம அப்பா கிட்ட இருந்தே நான் காசு வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்ல, டேய் அதுதான்டா உன் பிரச்சனையே, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, ஸ்ருதியோட ஹோட்டலுக்கே போயிடு, உன் திறமையால நீ இன்னும் நிறைய ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா எனக்கு இப்ப அந்த ஐடியாலாம் இல்லம்மா அப்படின்னு ரவி முகத்தை சுருக்க, டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா, உன் அண்ணன் மனோஜுக்கு தான் நான் நினைச்ச மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, ஆனா நீயே தேடிக்கிட்டாலும் ஒரு கௌரவமான குடும்பத்துல இருந்து பணக்கார பொண்ணா கூட்டிக்கிட்டு வந்துட்ட, அவளும் உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவா, நீங்க சேர்ந்து வேலை பார்த்து வீடு காரு பங்களான்னு எல்லாம் வாங்கலாம், உன்னை அப்படி வசதியான ஆளா பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா, ஏன் உன் மாமனார் மாமியாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு விஜயா ஒரு பெரிய சொற்பொழிவை நடத்தி முடிக்க, வீட்டுக்குள்ள வந்த அண்ணாமலை சத்தம் இல்லாம இதை ஃபுல்லா கேட்டுட்டு நிக்கிறாரு. அப்பா எனக்கு கொடுத்த படிப்பு இருக்குமா, நான் என் சொந்த முயற்சியில முன்னேறிக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்ல, கொஞ்சமாவது மனோஜ் மாதிரி யோசிடா, உங்க அப்பா மாதிரியோ முத்து மாதிரியோ உருப்படாத விஷயத்தை யோசிக்காத அப்படின்னு விஜயா சொல்ல, வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு ரவி. எனக்கு அந்த காலத்துல ட்ரெயின் என்ஜின் டிரைவரை கட்டி வச்சுட்டாங்க, என் வாழ்க்கையை பாத்தியா அப்படியே தான் இருக்கு, ஒன்னும் மாறல, பெருசா நான் என்னத்தை வாழ்ந்துட்டேன், ஆனா உனக்கு அப்படி இல்லடா, உன் பொண்டாட்டிக்கு நிறைய சொத்து பத்து இருக்கு, தேடி வர்ற மகாலட்சுமிய வேண்டான்னு சொல்லாத, அப்புறம் உன் வாழ்க்கையும் என்ன மாதிரியே போயிடும் அப்படின்னு விஜயா விரக்தியோட முடிக்க, அப்படி என்னம்மா நீ கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னு அண்ணாமலை சத்தம் கேட்க, ரவியும் விஜயாவும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. ட்ரெயின் டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன சோத்துக்கு இல்லாம தெருவுலையா நின்னுட்டு இருக்க, 3 வேளை சாப்பிடுற, வீடு இருக்கு, போட்டுக்க துணிமணி இருக்கு, பசங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்க, அந்த அளவுக்கு என்னால செய்ய முடிஞ்சிருக்குல்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, குறைத்தனமா முகத்தை வச்சுட்டு முழிக்கிறாங்க விஜயா. பசங்க நல்லா வரணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல, அதுக்காக ரவிக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண சொல்லணுமா, அவன் சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அதுவே எனக்கு பெருமையா தான் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏங்க அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தானேங்க சொல்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, பணம் காசு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காத, ரவிக்கிட்ட இருக்க அந்த சுயமரியாதை தான் எனக்கு எப்பவும் சந்தோஷம், வசதிங்கிறது பணத்துல இல்ல, அவங்க குணத்துல இருக்கு, போதுங்கிற மனசு இருந்தா நிம்மதியான தூக்கம் வரும், நீ இந்த மந்திரத்தை ஓதுறதெல்லாம் மனோஜ் கிட்ட வச்சுக்க, ரவி கிட்ட வேணாங்கிற அண்ணாமலை. ரவி உள்ளர போன்னுடுறாரு. ரவி எதுவும் பேசாம அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போயிடுறாரு. நீ என்ஜின் டிரைவரை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன்னு சொன்னியே, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சியே, அதுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்கணுங்கிறாரு அண்ணாமலை. அப்பவும் நான் ரயில் என்ஜின் டிரைவர் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே விஜயா பதட்டம் ஆயிடுறாங்க. ஐயோ நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லலைங்க அப்படின்னு விஜயா சொல்ல, நீ எந்த அர்த்தத்துல சொன்னாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தையெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, பசங்க வசதியா வாழணுங்கிறத விட பிடிச்ச வேலையை செஞ்சு சந்தோஷமா இருக்கட்டும்னு நினை அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போயிடுறாரு. ரூம்குள்ள வர ரவி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வர ஸ்ருதி ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு உட்காந்தபடியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கோமா வந்த ரவி துண்டை தூக்கி பெட்டில் போட்டுட்டு முறைச்சிட்டு நிற்க என்னங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஸ்ருதி. எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே பேச வேண்டியது தானே, எதுக்கு எங்கள் அம்மா கிட்டலாம் ரெக்கமெண்டேஷனுக்கு போனேன் அப்படின்னு ரவி கேட்க, ஏர்பட்ஸ் எடுத்துக்கிட்டே, நான் உங்கள் அம்மாட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போனேனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமாம்
நீ எங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லி இருக்க, அவங்க உன் கூட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணனு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீ சொல்லி நடக்கலன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்றியா அப்படின்னு ரவி கேட்க, அட லூசு குடும்பமே அப்படின்னு சிரின்னு சிரிக்கிறாங்க ஸ்ருதி. ரவி கடுப்பாகி இப்ப எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்க, நீ அந்த அளவுக்கு தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். முன்னாடியாவது நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இப்ப அந்த ஐடியாவையே விட்டுட்டேன். உன்னை விட்டா வேற செஃப்பே இல்லையா என்ன? இல்ல ஊர்ல வேற ஹோட்டலே இல்லையா? ஏதோ நீ ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் எல்லாரும் சாப்பிட வர்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் உன்னை வர வைக்கிறதுக்காக எதுவுமே ட்ரை பண்ணல. நெவர் எவருங்கிறாங்க ஸ்ருதி. அப்புறம் எதுக்கு அம்மா ஓ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க சொல்லி என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு குழப்பத்தோட கேக்குறாரு ரவி. ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே, ஏய் அத நீ உங்க அம்மா கிட்ட போய் கேளு. எல்லாத்துக்கு பின்னாடி நான் தான் இருப்பேன்னு நீயே அசியூம் பண்ணிக்காத அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீயும் அதே தான் பண்ற. நான் சொல்ல வர்ற விஷயத்தை கேட்க கூட மாட்டேங்கிற. அன்னைக்கு உங்க அப்பா அம்மா நீத்துக்கிட்ட என்ன பேசியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ரவி ஆரம்பிக்க, ஹலோ சார், நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலைங்க சார் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பாரு பேசக்கூட விட மாட்டேங்கிற. நான் இப்ப என் அம்மா கிட்ட பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னில்ல, அதே மாதிரி தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரவி சொல்ல, எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம், நான் தான் அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இதுதான் உன் பிரச்சனையே. நான் சொல்ல வர்றத நீ கேட்க கூட ரெடியா இல்ல. அதை கேட்டிருந்தா நமக்குள்ள எந்த இஷ்யூவும் வந்திருக்காது, அப்பவே சால்வ் ஆயிருக்குங்கிறாரு ரவி. எதுவும் சால்வ் ஆக தேவையில்லை. என்ன ரீசன் இருந்தாலும் இனாகுரேஷன் அன்னைக்கு நீ பாதியில போனது தப்பு தான். உன் தப்பு உனக்கு புரியல. அதை என்னால உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியல, அவ்வளவுதான், விட்டுடு. நானும் அதை பத்தி பேச விரும்பலங்கிறாங்க ஸ்ருதி. நானும் எதுவும் பேசல. ஆனா நீ எதுவும் சொல்லாம எங்க அம்மா என்னை கூப்பிட்டு பேசி இருக்க மாட்டாங்க. நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து என்னை வர வைக்கிறதுக்கு நீ பிளான் எதுவும் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ரவி சொல்ல, அட லூசு பையில மறுபடியும் சிரிக்கிறாங்க ஸ்ருதி. ரவி பயங்கர கடுப்பாயிடுறாரு. ஏய் என்ன எல்லாத்துக்கும் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கத்த, ஏய் நீ தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பெரிய இன்டர்நேஷனல் குக்கு, உன்னை விட்ட யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி ரவியை ரொம்பவே கேவலப்படுத்திடுறாங்க. ரவி யோசனையும் குழப்பமுமா நின்றுட்டு இருக்க, உன்னை வர வைக்கிறதுக்கு பிளான் வேற பண்ணணுமா? நீ அங்க இருந்து வரவே தேவையே இல்லை. அங்கேயே கிழவனாகிற வரையிலும் ஒரு எம்ப்ளாயியா இரு. ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வரவே தேவையில்லை. நீ இல்லாமையே என் ரெஸ்டாரண்ட்டை நான் நல்லா டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பண்ணு என்னைய டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரவி அப்படியே பெட்ல உட்கார, உன்னை தான் என் பக்கத்துல வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, புரியுதுங்கிற ரவி தலைவணியை தூக்கி கீழே போடுறாரு. இதே மாதிரி கரெக்டா இருந்துக்கோன்னு ஸ்ருதி சொல்ல, உடனே ரவி சிரிக்கிறாரு. இத எனக்காக நான் கீழே போடல, உனக்காக தான் அவரு சொல்ல. எனக்காகவான்னு ஸ்ருதி அதிர்ச்சியா கேக்குறாங்க. இத்தனை நாள் நான் கீழே படுத்தேன்ல, இப்ப நீ கீழே படுப்போ அப்படின்னு ஸ்ருதி இழுத்து உருட்டி விடுறாரு ரவி. அவங்களும் சுண்டக்கா மாதிரி உருண்டு போய் கீழே விழ, ரவி ஜாலியா ஒரு உருண்டு பெட்டோட அந்த பக்கம் போறவரு தலைவாணியில தலையை வச்சு தலைக்கு கைய வச்சு ஜாலியா நீட்டி படுத்துடுறாரு. ஸ்ருதி பயங்கர கோவத்தோட இடுப்புல கைய வச்சுட்டு முறைச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில முத்து சாப்பிட்டு முடிச்சுற, ஏங்க இன்னும் ஒரு தோசைங்கிறாங்க மீனா. இல்ல மீனா போதும்னு கை கழுவ போறாரு அவரு. கைய கழுவிக்கிட்டே, மீனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மீனாங்கிறாரு முத்து. ஏங்கன்னு மீனா கேட்க, நீ உன்னோட தொழில அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கல்ல, இப்ப ஆன்லைன்லயும் பூ விற்க போற அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க இல்லைன்னா நான் இது வரைக்கும் வந்திருக்கவே முடியாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் என்ன பண்ணினேன், எல்லாம் உன்னோட உழைப்பு தான் அப்படின்னு முத்து சொல்ல, உழைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நல்ல வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. நாங்க முதல்ல கோவிலுக்கு வெளியே பூக்கடை வச்சிருந்தோம், அப்புறம் நீங்க எனக்கு வீட்டுக்கு வெளியவே கடை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுவெல்லாம் சந்தோஷமா இருந்த முத்துவோட முகம் லைட்டா கசங்க, என்ன அததான் சில பேர் பிளான் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவா தான் இருக்கும், காட்டாம போயிட்டாங்கிறாரு முத்து. அத்தோடு நீங்க விடலையே, ஒரு வண்டி வாங்கி கொடுத்து அதுல பூ வியாபாரம் பண்ணனேன். நீங்க கொடுத்த நம்பிக்கையில தான் பெரிய மண்டபத்துக்கெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து பண்றேன். இப்ப ஸ்ருதி சொன்ன மாதிரி நெட்ல பூ விற்கிறதுக்கு கூட யோசனை வந்திருக்கு. இது எல்லாமே நீங்க எப்பவுமே என் கூட இருக்கீங்கிற நம்பிக்கை தாங்க அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே போக, மீனா
நீ என்னை புகழ்றதுக்காக இதெல்லாம் சொல்ற, ஆனா உன் திறமையால தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற. இந்த ஆன்லைன் பிசினஸ் நீ ரொம்ப சூப்பரா பண்ணுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு பூ டெலிவரி கொடுக்கணும்னா சொல்லு, நானும் வந்து பண்றேன் அப்படின்னு முத்து எந்த ஈகோவும் இல்லாம உதவி பண்ண ரெடியா இருக்காரு. ஏங்க நீங்க எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, அட நான் 4 இடம் போருவேன். சவாரி வராத நேரத்துல சும்மா தானே இருக்கிறேன். ஏதாவது ஆர்டர் வர்றப்போ நான் போய் கொடுத்துக்கிறேங்கிறாரு முத்து. அப்போ ஸ்ருதி அங்க வர்றாங்க. என்ன மீனா, பிசினஸ் பிளான் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, மீனா சிரிச்சிட்டு இருக்க. ஆமா பலகுரல், நீ அந்த ஆப்பிளை ரெடி பண்ணிட்டியான்னு கேட்குறாரு முத்து. ஆப்பிளையா அப்படின்னு ஸ்ருதி புரியாம கேட்க, அதுதான் அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஆப்பிள் பண்ணணும்னு சொன்னியேங்கிறாரு முத்து. ஓ டெலிவரி ஆப்பா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமா அதே தான், எப்போ ரெடி ஆகும்னு கேட்குறாரு முத்து. நான் பேசியிருக்கேன், நாளைக்குள்ள ரெடி பண்ணிடலாம், நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்கிறாங்க ஸ்ருதி. ஆ சரி அப்படின்னு இவரே பண்ண போற சந்தோஷத்துல அப்பா அப்படின்னு முத்து கூப்பிட, கரெக்டா அண்ணாமலையும் வெளியே வந்துட்டு இருக்கவரு என்னடா சொல்லுடாங்கிறாரு. என்னப்பா வெளியே கிளம்புறியா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா பழைய யூனியன்ல இருக்க மெம்பர் வீட்டில் விசேஷம், போயிட்டு வரலாம்னு தான் பரசு வர்றேனா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பான்னு கேட்குறாரு முத்து. அண்ணாமலை என்னடான்ற மாதிரி பார்க்க, மீனா அடுத்த கட்ட பிஸ்னஸ் பண்ண போறா அப்படின்னு முத்து சொல்ல, என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்குறாரு அண்ணாமலை. அப்பா அதே பூ பிஸ்னஸ் தான்ப்பா, ஆனா ஃபுல்லா ஆன்லைன்ல பண்ண போறாப்பா. இப்பதான் வீட்ல இருந்த எல்லாரும் ஆர்டர் போட்டு வாங்குறாங்கல்ல அப்படின்னு முத்து ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை. பூ டெலிவரியையும் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, தாராளமா செய்யுங்க. இப்பெல்லாம் போன்ல தானே வரவு செலவே வச்சுக்கிறாங்க. கடையில காசு கொடுக்கறத கூட போன்ல தானே அனுப்புறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியது தானே, அப்பதானே நாமளும் முன்னேற முடியும் அப்படின்னு அண்ணாமலை சந்தோஷமா சொல்ல, கரெக்டுப்பா, அதான்ப்பா சொன்னேன், அதான் இப்படி பண்ணலான்னு இருக்கோம். பலகுரல் தான் அதை நெட்ல பண்றதுக்கு ஆப்பெல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, நல்ல விஷயமா, இப்படி எல்லாருமே ஒற்றுமையா இருந்தீங்கன்னா அவங்க தொழில முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா எனக்கு இப்பதான்ப்பா ஒரு விஷயம் தோணுதுங்கிறாரு முத்து. அண்ணாமலை என்னடான்னு பார்க்க, பூ மட்டும் இல்லாம பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்து கொடுத்தா எப்படி இருக்கும் என்ன மீனா அப்படிங்கிறாரு முத்து. பண்ணிக்கலாங்க, அதுவும் நல்ல ஐடியா தாங்கிறாங்க மீனா. அப்பா நானும் சேர்ந்து டெலிவரி கொடுக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, நல்லதுடா, உங்களுக்கு முதல் ஆர்டர் நானே கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து ரொம்பவே சந்தோஷமாகி, சூப்பர்ப்பா அப்பா, உன் கையால ஆரம்பிச்சா எங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் தான்ப்பா அப்படிங்கிற முத்து மீனா கிட்ட திரும்பி, மீனா பாத்தியா, ஆர்டரே நமக்கு வீட்டுக்குள்ள இருந்து வந்துருச்சு, வண்டிக்கு பெட்ரோல் செலவு கூட மிச்சங்கிறாரு. மீனாவும் ஸ்ருதியும் சிரிப்போட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வெளியில வர்றாங்க. உடனே அண்ணாமலை சந்தோஷமா விஜயா பக்கம் திரும்பி, விஜயா கேட்டியாங்கிறாரு. மீனா ஆன்லைன்ல பூ வியாபாரம் செய்ய போறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரவி அங்க வந்து நிக்கிறாரு. இந்த பக்கம் மனோஜும் ஸ்ருதியும் வெளியே வந்து நிக்கிறாங்க. சொன்னா அப்படின்னு விஜயா சுரத்தே இல்லாம சொல்ல, அண்ணி சூப்பர் ஐடியா அண்ணி, இந்த பூ கொடுக்குறப்போ 2-3 ஏரியா தான் உங்களால கொடுக்க முடியும், ஆன்லைன்னா கொஞ்சம் தள்ளி இருக்க ஏரியாவுக்கு கூட டெலிவரி பண்ணலான்னு ரவி சொல்றாரு. டேய் விட்டா ஃபாரினுக்கே பண்ணலான்னு சொல்லிடுவ போல அப்படின்னு நக்கல் அடிக்கிறதா நினைச்சிட்டு மனோஜே ஒரு லீடை கொடுக்குறாரு. பூங்கிறது கொஞ்ச நேரத்துல வாடிடும், என்ன பண்ணனாலும் ஒரு 4 தெருவுக்கு டெலிவரி கொடுக்கலாம், அவ்வளவுதான், இதுலெல்லாம் அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்லாம் வர முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, அண்ணாமலைக்கு எரிச்சல் தாங்க முடியல. டேய் எப்பவுமே நல்ல விதமாவே உன்னால பேச முடியாதா, ஒருத்தர் ஒரு விஷயத்த புதுசா பண்ணும்போது பாராட்ட கத்துக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, டேய் சாப்பாடு கூட தான் கொஞ்ச நேரத்துல கெட்டு போயிடும், அதுக்காக ஹோட்டல் பிசினஸ்ல யாரும் டெவலப் ஆகாமையா இருக்காங்க அப்படின்னு ரவி கேட்க, மனோஜ் ஐயோன்னு பாக்குறாரு. அட எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குச்சிங்க போல இருக்கேன்னு பாக்குறாங்க ரோஹிணி. இப்படிதான் ரவி, அவனுக்கு அவன் வேலையை தவிர மத்தவங்க வேலை எல்லாமே குறைச்சலாதான் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் கண்ணுல வலியோட சொல்ற முத்து, டேய் மீனா சின்னதா வீடா பூ கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறா, அவ இன்னும் முன்னேறிக்கிட்டே தான் போயிட்டு இருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா முறையா அது என்னமோ வாஸ்தவம் தான், அவளும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அட என்னடா இது, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டமா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க, என்ன மனோஜ் உன் பக்கமா நின்னது உங்க அம்மா மட்டும்தான்,
இப்ப அவங்களும் அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்களேன்ற மாதிரி ரோஹிணி மனோஜை பார்க்க, மனோஜும் பயங்கர அதிர்ச்சியோட ரோஹிணியை பாக்குறாரு. என்னடா எல்லாரும் இப்படி நம்மள பாக்குறாங்க? ஏதோ எக்ஸிபிஷன்ல சிலையா நின்னுட்டு இருந்த டைனோசர் உயிரோட வந்த மாதிரி பாக்குறாங்களேன்னு விஜயா எல்லாரையும் அப்படியே பாக்குறாங்க. சுதாரிச்சு வெளியே வர்றது அண்ணாமலை தான். விஜயா, என்ன அதிசயமா மீனா பண்ற விஷயத்த நல்ல விதமா பேசுற அப்படின்னு கேட்க, என்ன பண்றது, நான் யாரெல்லாம் பெருசா வருவாங்கன்னு நினைச்சேனோ அதெல்லாம் உதவாக்கரையால வந்திருக்கு அப்படின்னு ரோஹிணிய பார்த்து கைய உதறி கேவலமா சொல்றாங்க விஜயா. அசிங்கப்பட்டாள் ரோஹிணி அப்படின்னு ரோஹிணி சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. பூக்கற்றவ பெருசா என்ன பண்ணிட போறான்னு நினைச்சேன். ஆனா அவ புதுசா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அது நல்லா போகுதோ இல்லையோ, ஆனா ஏதேதோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறா. விட்டா பூ வித்தே பணக்காரி ஆயிடுவா போல இருக்கே அப்படின்னு விஜயா சொல்ல, அட ஆச்சரியமே அப்படின்னு மீனா, ஸ்ருதி, முத்து 3 பேரும் சந்தோஷமும் வியப்புமா பாக்குறாங்க. முத்துவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதே துள்ளலோட, மீனா அம்மாவே உன்னை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாங்கன்னா அப்படின்னு ஆர்வத்தோட கைய தட்டுற முத்து, இனிமே நாம ஜெயிச்ச மாதிரிதான் அப்படின்னு பெரிய சாக்லேட் பாரை பார்த்த குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு முத்து. உடனே விஜயா, நான் ஒன்னும் பெருமையா அவளை சொல்லல, நினைக்காததெல்லாம் நடக்குது அப்படின்றவங்க ரோஹிணி மனோஜ் பக்கம் திரும்பி, நான் நினைச்சது எதுவும் நடக்க காணோம். மலேசியா பணக்காரின்னு ஒருத்தி பச்சையா பொய் சொன்னா, அப்புறம் நான் சொந்தமா பணக்காரியாவேன்னு பெருமையா சொன்னா, ஒன்னத்தையும் காணோம். மனோஜ், உன் பொண்டாட்டி என்னதான் பண்ண போறான்னு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு ரோஹிணிய ஸ்ட்ரைட்டா தாக்குறாங்க விஜயா. மனோஜ், ஆமா இல்ல, அது பூ வியாபாரம் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. இந்த சுருதி டப்பிங்கு ஹோட்டல்னு எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. ஆனா இவ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே பாக்குறாரு. ரோஹிணிக்கு அந்த பார்வை புரியுது. இவெல்லாம் ஒரு காலமும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிற ரோஹிணி, ஆன்ட்டி நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் ஃபீல்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நானும் சீக்கிரமா டெவலப் ஆயிடுவேன் அப்படின்னு ரோஹிணி படக்குன்னு சொல்ல, ஆமா முகத்துல சாயம் பூசி என்னத்த பெருசா சாதிக்க போற, பேச்சில் இருந்தா மட்டும் போதாது செயல்லையும் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே கேவலப்படுத்த ரோஹிணி வருத்தமும் கோபத்தையும் அடக்கிக்கிட்டு விஜயாவை பாக்குறாங்க. விஜயா, அப்படிலாம் யாரையும் ஏத்தி இறக்கி பேசுற வேலை வச்சுக்காத, அவங்க தொழில அவங்க நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கரெக்ட் அங்கிள், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைம் வரும், அப்போ அவங்க ஃபீல்டுல அவங்க ஷைன் ஆவாங்க, யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உங்களால தாண்டி எல்லாம் வருதுன்ற மாதிரி ஸ்ருதியும் எரிச்சலா பாக்குறாங்க ரோஹிணி. இப்போ மீனா அவங்க ஃபீல்டுல நல்லா பண்றாங்கன்னா, மீனாவோட ஹஸ்பண்ட் முத்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அப்படி எல்லா ஹஸ்பண்டும் இருந்துட்டா எல்லா பொண்ணுங்களும் அவங்க நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ஆனா எல்லா ஹஸ்பண்டும் அப்படி இல்லையே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இன்டைரக்டா இவ நம்மளதான் தாக்குறான்னு நினைக்கிற ரவி, அப்பா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் சொல்றத ஒய்ஃபும் கேட்கணும். அண்ணி முத்து சொல்றத கேட்பாங்க, அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவன் ஏதாவது நல்லது சொன்னா அதையும் கேட்டுக்குவாங்க. ஆனா எல்லார் ஒய்ஃபும் அப்படி இல்லையே அப்படின்னு ரவி இன்டைரக்டா ஸ்ருதியை தாக்குறாரு. உடனே முத்து ஹஸ்கி வாய்ஸ்ல, என்ன மீனா நம்மளை வச்சு உள்நாட்டு போரே வருது போல இருக்கேங்கிறாரு. உடனே விஜயா, ஸ்ருதி புருஷன் சப்போர்ட் இருந்தா மட்டும் பத்தாது, பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் இல்லாம நேர்மையா இருக்கணும், இவகிட்ட தான் ஊர்ல இருக்க எல்லா ஃப்ராட் வேலையும் இருக்கே அப்படின்னு விஜயா அடுத்தடுத்து தாக்கிக்கிட்டே இருக்க ரோஹிணி அடக்க முடியாத கொலவெறியோட பாத்துட்டு இருக்காங்க விஜயாவை. மனோஜும் ஐயோ பாவம் ரோஹிணின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க, ஆன்ட்டி நீங்க என்ன ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கீங்க, நானும் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இப்ப மனோஜுக்கு ஷோரூம் வச்சு கொடுத்ததும் நான் தான் அப்படின்னு 100வது தடவையா சொல்லிட்டு, நான் இல்லைன்னா அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும் போதே, இல்லைன்னா அவனால எதுவும் பண்ண முடியாதா, என்னமோ உன் அப்ப வீட்டு காசுல கடை வச்சு கொடுத்த மாதிரி பேசுற, அது இவருக்கு வர வேண்டிய ரிட்டையர்மெண்ட் காசு, அதுலயும் இல்ல நீ பொய் சொல்லி இருக்க, நீ இல்லாம இருந்திருந்தா இவனும் நல்லா வந்திருப்பான் அப்படின்னு விஜயா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுடுறாங்க. அவ்வளவுதான், ரோஹிணிக்கு அடுத்து பேசுறதுக்கு ஒண்ணுமில்ல, வாயை மூடிட்டு நிக்கிறாங்க. விஜயா, எதுக்கு இப்போ இப்படி கத்துறேங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க பாருங்க இவ எப்படி சொல்றான்னு அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பாடா நம்மளுக்கு ஆதரவா ஒரு வாய்ஸாவது இருக்கு இந்த வீட்டில் நினைக்கிற ரோஹிணி. அங்கிள் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, என்னைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மனோஜ் எந்த வேலையிலையும் கொஞ்ச நாள் கூட உருப்படியா இருந்ததே கிடையாது. இப்போ அவர்கிட்ட 4 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு அவரை நான் கொண்டு வந்திருக்கேன்.
நான் எதுவுமே செய்யாத மாதிரி ஆன்ட்டி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன விஜயா இந்த பேச்செல்லாம் விட மாட்டியான்னு அண்ணாமலை பார்த்துட்டு இருக்க. என்னடி ஏதோ பெரிய ஷாப்பிங் மால் வச்சு கொடுத்த ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. மனோஜ் திறமைக்கு நீ இல்லைன்னாலும் அவன் நல்லா வந்திருப்பான். இப்போ அவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவனோட திறமையும் நேர்மையும் தான், நீ இல்ல அப்படின்னு விஜயா வெறி கொண்டு கத்த. விஜயா ஏன் இப்படி பேசுற அப்படின்றாரு அண்ணாமலை. பின்ன என்னங்க, என்னமோ இவ தான் அவனுக்கு எல்லாமே பண்ணின மாதிரி பேசுறா. வாசல்ல போர்டு பாத்தியா நீ, அத்தனை டிகிரி படிச்சிருக்கான் இவன் அப்படின்னு விஜயா அடுக்கிக்கிட்டே போக, ஆமாமா படிச்சு அப்பாவோட பாதி காசை கரைக்க தான் செஞ்சான் அப்படின்னு முத்து கவுண்டர் கொடுக்க, விஜயா ஒரு முறைச்சிட்டு, என்னமோ இவ வளர்த்த மாதிரில பேசுறா, இவளே ஒண்ணுமில்லாத பிச்சைக்கார குடும்பத்திலிருந்து வந்தவ தானே அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் அமைதியா அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு. ரோஹிணி வெறுப்போட விஜயாவை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் டென்ஷன் ஆகி, போதும் விஜயா இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்துங்கிறாரு. ரோஹிணி சொன்ன மாதிரி அவ வர்றதுக்கு முன்னாடி உன் பையன் உருப்படியா இருந்திருக்கானா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அவரையும் முறைக்கிறாங்க விஜயா. அவன் முன்னேறி இருக்கானா அதுக்கு ரோஹிணி தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றாரு. விஜயா மறுபடியும் ரோஹிணியை ஒரு முறைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையோட மொபைல் ரிங்காக ஆன் பண்ணி காதுல வச்சு, பரிசு வந்துட்டியான்னு கேட்குறாரு. இதோ நான் கீழே வர்றேன் அப்படின்னு போனை வைக்கிற அண்ணாமலை, விஜயா தேவையில்லாம எதையும் பேசிட்டு இருக்காத, உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் நான் வரேன்டான்னு ரவி கிளம்பி இருக்காரு. அப்பா நானும் வர்றேன்ப்பா, அப்படியே உன்னையும் அங்கிளையும் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போயிடுறேங்கிறாரு முத்து. சரிடா வாடான்னு அண்ணாமலை நடக்க ஆரம்பிக்க, ஏங்க நான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆமா இல்ல பேசணும்னு சொன்னேன்ல, சரி இன்னைக்கே போய் பேசிடலாம், நான் போய் சவாரியை முடிச்சுட்டு வந்துடுறேங்கிறாரு முத்து. சரிங்கன்னு மீனா திரும்ப வரேன்னு முத்து வெளியே போயிடுறாரு. அம்மா பயங்கர கோவமா இருக்காங்களே, எப்படி போறதுன்னு மனோஜ் தயங்கிட்டே நிக்கிறாரு. ரோஹிணி மனோஜ் இப்ப எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் மெதுவா அம்மா பக்கத்துல போய் நிக்க, டேய் மனோஜ் என்னடா இது, அவர்கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுக்கறா, என்னைய எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பயங்கர கோவத்தோட கேட்க, ஆன்ட்டி நான் உங்களை எதிர்த்தெல்லாம் பேசல, நான் எதுவுமே செய்யாம இல்லைன்னு தான் சொல்ல வர்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ எதுவும் சொல்ல தேவையே இல்லை, இனிமே நீ தான் என் பையனை முன்னேற்றின ஆளாக்குனன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு விஜயா பயங்கரமா மிரட்ட, அம்மா ப்ளீஸ்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இதோ பாரு மனோஜ், இவன் நம்மள பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கா, ஒழுங்கா எதையாவது பண்ணி அவளை சம்பாதிக்க சொல்லு. இந்த வீட்டுக்கு ஒண்ணும் இல்லாம வந்தவன் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கா, உருப்படியா இவளை எதையாவது பண்ண சொல்லு, இல்ல இவ இந்த வீட்டுல இருக்க முடியாது, உன் கூடவும் வாழ முடியாது, அறுத்து விட்டுடுவேன் அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயாவை விரக்தியோட வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. நானே 1008 பிரச்சனையில இருக்கேன், அதுல இவங்க பிரச்சனை வேறையான்னு எரிச்சலா ரோஹிணி பார்த்துட்டு இருக்க. விஜயா அங்கிருந்து ரூமுக்கு போய் கதவை படார்னு அரைஞ்சி சாத்துறாங்க. அந்த சத்தத்துல மனோஜ் திடுக்குன்னு பாக்குறாரு. அடுத்தது என்ன, ஊருக்கு இழைச்சுவேன் பிள்ளையார் கோவில் ஆண்டின்ற மாதிரி மனோஜ் முன்னாடி வர்றாங்க ரோஹிணி. இப்பவும் நீ வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டல்ல, நீ இப்படியே இரு, சீக்கிரமே உன் அம்மா சொன்னதுதான் நடக்க போகுது அப்படின்னு ரோஹிணி விரக்தியோட சொல்லிட்டு திரும்ப, அப்படிலாம் நடக்காது ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஒரு சின்ன நம்பிக்கையோட ரோஹிணி திரும்பி மனோஜை பாக்குறாங்க. அம்மா சொன்ன மாதிரி நீ ஏதாவது அச்சீவ் பண்ணு, அப்ப அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு வெளியே போக, ச்சே இதை சொல்றதுக்கு இவன் ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி ரோஹிணி வெறுப்பா பார்த்துட்டு நிக்க மனோஜ் கிளம்பி போயிடுறாரு. அவங்க முகத்துல வீட்டுல இருக்கவங்க எல்லார் மேலேயும் சொல்ல முடியாத வருத்தமும் கோவமும் நிறைஞ்சிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.